2024 அவங்க சுனில் நாராயண எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணாங்க டாப் தி ஆர்டர், ஒர்க் ஆச்சு. சால்ட் நரேன் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. 2025 அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆல. அது ஒன் சீசன் ஃபெயில் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா இது ஒரு சீசன் ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்காக டிராப் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சீசன் ஃபெயில் ஆயிடுச்சு நீங்க சொன்னாலும் நம்ம ஒரு விஷயம் தெளிவா யோசிக்கணும். ஆக்சுவலி ஒரு சீசனோட நிக்கல. என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்பெல்லாம் கௌதம் கம்பீர் வந்து சுனில் நரேனை ப்ரொமோட் பண்ணிருக்காரோ அப்பெல்லாம் சுனில் நரேன் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒன்னு ஆஸ் அ கேப்டனா இல்ல ஆஸ் அ மென்டரா. சரிங்களா? 2017 இப்படி நரேன் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. கிறிஸ்டியனோட ஒரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப், அட்டகாசமான பார்ட்னர்ஷிப். 2018 அதே நரேனோட ஃபார்ம் கண்டினியூ ஆல. சரிங்களா? அதுக்கப்புறம் கம்பீர் வந்து விட்டு போயிட்டாரு, கேப்டன்சி விட்டு போயிட்டாரு, வேற லக்னோல போய் ஜாயின் பண்ணாரு. அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணாங்க கேகேஆர். சுனில் நரேன் ஓப்பனர் ஒர்க் அவுட் ஆல. திரும்ப கௌதம் கம்பீர் கேகேஆருக்கு வந்த உடனேயே அவர் பண்ண ஃபர்ஸ்ட் சேஞ்ச் சுனில் நரேனை ஓப்பனிங்கா ப்ரொமோட் பண்ணது. வேற லெவல் இருந்துச்சு மூவ். திரும்ப கம்பீர் வந்து 24 முடிஞ்ச கையோட ஒரு இந்தியா டீம் கோச் ஆயிட்டாரு. 25ல கம்பீர் இல்ல, அப்ப திரும்ப சுனில் நரேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல as an ஓப்பனரா. இது ஒரு ட்ரெண்ட் தெரியுது. அது ஏதோ ஒரு ரீசன், அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்னாலயா அது என்ன நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டுத்துக்கும், அது ஒரு கோரிலேட் ஆகுது அப்படின்றதுனால இப்போ 2026 கம்பீர் வந்து இல்ல கொல்கட்டாவோட அப்படின்றதுனால சுனில் நரேன் as ஓப்பனர் வேண்டாம். இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், ஆல்ரெடி இந்த டீம்ல வந்து எக்கச்சக்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்க. போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வெங்கடேஷ் ஐயர் இருந்தாரு, மணிஷ் பாண்டே இருந்தாரு, அஜிங்கியா ரஹானே, அன்கிறிஸ் ரகுவன்ஷி அப்படின்னு 4 ஓப்பனர்ஸ் இந்தியன் ஓப்பனர்ஸ் மட்டும் இருந்தாங்க. இதை தாண்டி வந்து ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்டரான டிகாக் ஆர் குர்பாஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் எப்படி ஆடி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்துமே ஏன் நரேனை சொருவி மீதி இருக்கிற பேட்டர்ஸ் 1 பொசிஷன் டவுன் பண்ணி அவங்களோட அன்நேச்சுரல் பொசிஷன்ல ஆட போய் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆனாங்க. சோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் நரேன் அங்க ஓப்பனிங்க்கு தேவையில்லை அப்படின்னு. நரேன் ஆக்சுவலி ஓப்பனிங் தேவையில்லை, கீழே வந்து அடிச்சா அடிக்கிட்டு இல்லைன்னா விட்டுலாம்.